விண்ணில் ஆயிரக்கணக்கான அடிகள் உயரத்தில் வெண்மேக கூட்டங்களை கீறிக்கொண்டு நான் விமானத்தை செலுத்தும் போது கிடைக்கும் சுதந்திரமும் பெருமிதமும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. காக்பிட்டிற்குள் அமர்ந்து அந்த பேரண்டத்தின் எல்லையற்ற நீளத்தை பார்க்கும்போது என் வாழ்வின் அத்தனை உயரங்களையும் நான் எட்டி பிடித்து விட்டதாகவே தோன்றும். என் பெயர் பாவை. ஒரு கமர்ஷியல் பைலட்டாக என் பணியை நான் என் உயிராக நேசித்தேன். வெளி உலகிற்கு என் வாழ்க்கை மிகவும் அழகானது, வண்ணமயமானது, எந்த குறையும் இல்லாதது. என்னை சுற்றியுள்ளவர்கள் தோழிகள் என எல்லாரும் எப்போதும் சொல்வது ஒன்றுதான், பாவை கொடுத்து வச்சவள் பா. தலைக்கு மேல் சம்பளம் தர்ற வேலை, கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் கணவன், எந்த குறையும் இல்லாத வசதியான புகுந்த வீடு. இதைவிட ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் வேறென்ன வேணும்? அவர்கள் சொல்வதை கேட்கும் போது எனக்கும் பெருமையாகத்தான் இருக்கும். எங்கள் திருமண வாழ்க்கை 4 ஆண்டுகளை கடந்திருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக என் நெஞ்சுக்குள் இனம் புரியாத ஒரு பதற்றமும் பயமும் மெல்ல குடியேறியிருந்தது. அணைந்து போகும் விளக்கின் சுடர் தவிப்பதை போல என் ஆழ்மனம் ஏதோ ஒரு நிம்மதியின்மையை சந்தித்து கொண்டிருந்தது. அதை யாரிடமும் விவரிக்கவும் முடியவில்லை. என்னால் சாதாரணமாக கடந்து போகவும் முடியவில்லை. என் கணவர் ராகவனின் நடத்தையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்கிய தருணங்கள் அவை. முன்பெல்லாம் அலுவலகத்தில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட இரவு வீட்டிற்கு வந்ததும் என்னிடம் வந்து அப்படியே கொட்டி விடுவார். இன்று யாரை பார்த்தார், யாரிடம் என்ன பேசினார், அடுத்த வாரத்திற்கான பிசினஸ் பிளான் என்ன என்பது வரை எல்லாவற்றையும் ஒரு குழந்தையை போல விவரிப்பார். எங்கள் இருவருக்குள்ளும் ரகசியங்கள் என்ற வார்த்தைக்கு இடம் இருந்ததில்லை. ஆனால் இப்போது எங்களுக்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரிய சுவர் எழுந்து நிற்பது போன்ற உணர்வு. ஒரு மனைவிக்கு தன் கணவனின் சிறு கண் அசைவும் நடக்கும் தோரணையும் அன்றாட பழக்க வழக்க மாறுதலும் எளிதில் புரிந்துவிடும். அந்த மாற்றங்களை நான் மிக உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினேன். முன்பெல்லாம் மொபைல் போனை சோபாவிலோ மேஜை மீதோ எங்கே வேண்டுமானாலும் போட்டுவிட்டு போவார். சார்ஜ் தீரும் வரை அதை தேடக்கூட மாட்டார். ஆனால் இப்போதோ மேஜை மீது வைக்கும் போது கூட அதன் திரை கீழ் நோக்கி இருக்குமாறு தான் வைக்கிறார். எந்த ஒரு நோட்டிபிகேஷனோ குறுஞ்செய்தியோ தப்பி தவறி கூட என் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதில் அவரிடம் அவ்வளவு ஜாக்கிரதை தெரிந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் குளிக்க சென்றிருந்த போது மேஜை மீது இருந்த அவருடைய போன் தொடர்ச்சியாக அதிர்ந்து கொண்டே இருந்தது. நான் தற்செயலாக யாரோ அவசரமாக கூப்பிடுகிறார்கள் போலிருக்கிறது என்று நினைத்து அந்த போனை எடுக்க போனேன். அடுத்த சில நொடிகளில் குளியலறை கதவை திறந்து கொண்டு அவசர அவசரமாக ஓடி வந்தார் ராகவன். என் கையில் இருந்த போனை பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டு பதற்றத்தோடு, இரு பாவை, நானே பார்த்துக்கிறேன், நீ ஏன் என் போனை எடுக்கிறாய் என்று சற்றே கடினமான குரலில் கேட்டார். அதே நேரத்தில் போனின் திரையில் ஏதோ ஒரு குறுஞ்செய்தி வர அதை பார்த்ததும் அவர் முகம் அப்படியே வெளுத்து போனது. யாரிடமும் காட்டாமல் போனை தன் கைக்குள் மறைத்து கொண்டு நேராக பால்கனிக்கு ஓடினார். அங்கே சில நிமிடங்கள் யாருக்கோ தட்டச்சு செய்துவிட்டு பிறகு முகம் முழுக்க போலியான புன்னகையை வரவழைத்து கொண்டு ஒன்றும் தெரியாதவர் போல் அறைக்குள் திரும்பி வந்தார். நாம் தேவையற்றதை யோசித்து இல்லாத ஒன்றை நினைத்து குழம்புகிறோமோ, வேலை பளுவின் காரணமாக அவர் அப்படி இருக்கலாமோ என்று என் மனதை நானே சமாதானப்படுத்திக் கொள்ள போராடினேன். ஆனால் ஒரு பெண்ணின் உள்ளுணர்வும் என் ஆள் மனமும் ஏதோ ஒரு பேராபத்தை உணர்த்தி எனக்குள் எச்சரித்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரம் மெல்ல அசைவதை போன்ற ஒரு பிரம்மை என்னை ஆட்கொள்ள தொடங்கியது. ஒரு கமர்ஷியல் பைலட்டாக என் பணி என்பது சாதாரணமானதொன்றல்ல. மற்ற வேலைகளைப் போல காலை 9 மணிக்கு சென்று மாலை 5 மணிக்கு வீடு திரும்பும் எளிய வழக்கம் என் வாழ்க்கையில் இல்லை. சில நேரங்களில் 2 நாட்கள், சில நேரங்களில் 4 முதல் 5 நாட்கள் வரை வெவ்வேறு நகரங்களுக்கும் புதிய புதிய நாடுகளுக்கும் நான் பறக்க வேண்டி இருக்கும். விமானத்தின் கட்டுப்பாடுகள் என் கைகளில் இருக்கும் போது விண்ணில் நான் சுதந்திரமாக பறந்தாலும் என் கால்கள் தரையிறங்கும் அந்த நொடிக்காக என் மனம் ஏங்கும். விமான பயணம் முடிந்து என் சொந்த ஊருக்கு திரும்பியதும் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு மூச்சையும் என் குடும்பத்திற்காகவே செலவிடுவேன். என் உலகம் மிகவும் சிறியது, அழகான வட்டத்திற்குள் அடங்கியது. அதில் என் கணவர் ராகவன், என் மாமியார் சரஸ்வதி மற்றும் என் உயிரினும் மேலான அன்பு தந்தை தர்மலிங்கம் ஆகிய 3 மட்டும்தான் இருந்தார்கள். பல வருடங்களுக்கு முன்பே என் தாயார் என்னை தவிக்க விட்டு இயற்கை எய்திவிட்டதால் என் தந்தைக்கு நான் தான் எல்லாமே, எனக்கு அவர்தான் எல்லாமே. தாய் இல்லாத குறையே தெரியாமல் ஒரு தாயின் மென்மையோடும் தந்தையின் அரவணைப்போடும் என்னை வளர்த்தெடுத்தவர் அவர். எனக்கு வேலைக்கு நடுவே சில மணி நேரங்கள் விடுமுறை கிடைத்தாலும் சரி, ஓடி போய் என் தந்தையை பார்த்துவிட்டு அவரோட அமர்ந்து காஃபி குடித்துவிட்டு வருவதில்தான் என் மனதிற்கு பேரமைதி கிடைக்கும். அவர் எப்போதும் என் கைகளை பற்றி கொண்டு அன்போடு சொல்வார்,
பாவை, அம்மா, நீ எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்திற்கு பறந்தாலும் உன்னுடைய சொந்த உறவுகளையும் அவர்கள் மேல் நீ வைத்திருக்கும் பாசத்தையும் எப்போதும் விட்டு விடாதே. வேலை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான், ஆனால் குடும்பமும் உறவும் தான் வாழ்க்கை. தந்தையின் இந்த வார்த்தைகளை என் நெஞ்சில் ஆழ பதித்து அதை என் வாழ்வின் வேத வாக்காக கருதினேன். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு வந்ததும் என் கடமைகளையும் அன்பையும் பகிர்வதில் நான் சளைத்ததே இல்லை. ஆனால் கடந்த சில மாதங்களாக அந்த அன்பின் வசிப்பிடத்தில் ஏதோ விரிசல் விழுந்திருப்பதை என் உள்ளுணர்வு சொன்னது. முன்பெல்லாம் நான் பரப்பு முடிந்து நீண்ட நாட்கள் கழித்து வீடு திரும்பும் போது ராகவன் வாசலிலேயே என் வருகைக்காக காத்திருப்பார். கதவு திறக்கும் சத்தம் கேட்ட அடுத்த நொடியே ஓடி வந்து என் கையில் இருக்கும் கனமான பயண பையை தன் கைகளில் வாங்கிக் கொள்வார். கண்கள் முழுக்க காதலோடு, அந்த பேரன்பான புன்னகையோடு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பாவை, நீ இல்லாத இந்த வீடு எனக்கு நரகமா இருந்துச்சு என்பார். அந்த ஒற்றை வார்த்தையில் என் அத்தனை நாட்களின் பயண சோர்வும் காற்றில் கரைந்துவிடும். ஆனால் இப்போது நிலைமையோ முற்றிலும் தலைகீழாக மாறி இருந்தது. நான் வீட்டின் கதவை திறந்து உள்ளே வந்தால் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கும் ராகவன் தன் மொபைல் போனில் மூழ்கி இருப்பார். சில நேரங்களில் அறைக்குள் அமர்ந்து கொண்டு நான் வந்ததை கவனித்தும் கவனிக்காதது போல நிமிர்ந்து கூட பார்க்காமல் வந்துட்டியா என்று ஒரு ஒற்றை வார்த்தையில் கடந்து போவார். அதில் எந்த ஒரு பாசமோ அத்தனை நாட்கள் பிரிந்ததற்கான ஏகமோ இருக்காது. நான் அவரிடம் மெல்ல சென்று அவர் தோள்களை தொட்டு, ராகவன், எல்லாம் நலம்தானே? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஆபீஸில் ஏதேனும் பிரச்சனையா என்று கவலையோடு கேட்டால் அவர் சட்டென்று என் கைகளை தட்டிவிட்டு, எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, நீதான் எப்போதும் தேவையில்லாமல் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என் உயிரை வாங்குகிறாய் என்று கோபமாக எரிந்து விழ்வார். அவருடைய அந்த பார்வையும் வார்த்தைகளும் என் நெஞ்சில் முள்ளாக குத்தி ரணமாக்கியது. எனக்குள் எழும் இந்த ஏமாற்றத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் என் அறைக்குள் சென்று மௌனமாக அழத் தொடங்கினேன். என் மாமியார் சரஸ்வதி ஆரம்பத்தில் என்னிடம் மிகவும் பிரியமாகத்தான் இருந்தார். நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பதையும் வானில் விமானம் ஓட்டுவதையும் பார்த்து பெருமிதப்பட்ட காலங்களும் உண்டு. ஆனால் கடந்த சில மாதங்களாக அவருடைய பேச்சிலும் அணுகுமுறையிலும் விவரிக்க முடியாத ஒரு விஷம் கலந்திருந்தது. நேருக்கு நேராக எதையும் சொல்லாமல் நான் சமையலறையில் இருக்கும் போதோ அல்லது வீட்டின் கூடத்தை கடக்கும் போதோ மறைமுகமாக வார்த்தைகளால் தாக்கி பேச தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் நான் வீட்டிற்குள் நுழையும் போது தன் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ போனில் பேசுவது போல உரத்த குரலில் புலம்புவார். கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த வீட்டுல ஒரு தொட்டில் சத்தம் கேட்கல, ஒரு குழந்தை அழுகை சத்தம் கேட்கல. எங்க விதியில குழந்தையை பார்க்கிற கொடுப்பனை இருக்கா இல்லையானே தெரியல. எப்ப பார்த்தாலும் பறந்துகிட்டே இருந்தா குடும்பம் எப்படி விளங்கும்? அவருடைய இந்த பேச்சுகள் நான் என் வேலைக்காக அடிக்கடி வெளியே செல்வதையும் சில நாட்கள் வீட்டில் இல்லாதிருப்பதையும் அவர் துளியும் விரும்பவில்லை என்பதை அப்பட்டமாக உணர்த்தின. என் நெஞ்சில் அது ஈட்டி போல பாய்ந்தாலும் நான் எதற்கும் மறுத்து பேசாமல் பெரியவர்கள் ஏதோ ஆதங்கத்தில் சொல்கிறார்கள் என்று அமைதியாகவே கடந்து போவேன். வீட்டில் எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டையும் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருந்தேன். ஆனால் ஒரு தாயாக வேண்டும், என் கைகளில் ஒரு மழலையை ஏந்த வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கத்தானே செய்தது. ஆரம்ப காலங்களில் ராகவனிடம் இதை பற்றி நான் வருத்தப்பட்டு பேசும்போது என் கைகளை பற்றி கொண்டு, எல்லாம் இறைவன் கொடுக்கும் போது நல்லபடியா நடக்கும் பாவை, நீ எதற்கும் கவலைப்படாதே என்று எனக்கு ஆறுதலாக பேசுவார். ஆனால் இப்போது அவரும் மாறிவிட்டார். நான் குழந்தை விஷயத்தை எடுத்தாலே உனக்கு வேற வேலையே இல்லையா என்று எரிந்து விழுந்தார். நிலைமை இப்படி இருக்க சில நேரங்களில் நான் திட்டமிட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்பாகவே என் விமான பயணங்களை முடித்து கொண்டு ராகவனுக்கும் மாமியாருக்கும் ஆச்சரியம் கொடுக்கலாம் என்ற ஆசையோடு வீட்டுக்கு வந்து விடுவேன். ஆனால் அப்படி நான் திடீரென வருவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக ஒருவித இனம் காண முடியாத பதற்றம் அடைவதை நான் கவனித்தேன். ஆரம்பத்தில் திடீரென்று வந்ததால் பதறுகிறார்கள் என்று நினைத்து எனக்குள் நானே சமாதானம் கூறிக்கொண்டேன். ஆனால் அதுவே ஒரு தொடர்கதையாக மாறத் தொடங்கியது. ஒரு முறை நான் அப்படி திடீரென வந்தபோது சமையலறைக்குள் இருந்து ராகவனும் என் மாமியாரும் தீவிரமாக ஏதோ பேசிக்கொண்டிருக்கும் குரல் கேட்டது. ஆனால் நான் சமையலறை வாசலை கடந்த அடுத்த நொடியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயம் சட்டென்று நின்று போனது. சுவர்கள் கூட மௌனமானது போல ஒரு நிசப்தம் அங்கே நிலவியது.
நான் அங்கிருந்து காஃபி கப்போடு நகர்ந்த சில நிமிடங்களிலேயே மீண்டும் மிக மெல்லிய குரலில் இருவருக்குள்ளும் ரகசிய பேச்சுக்கள் அரங்கேறின. மற்றொரு நாள் அவர்கள் இருவரும் மூடிய அறைக்குள் பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ விபரீதம் நடப்பதை உணர்ந்து அறையின் வெளிப்பக்கம் நின்று அவர்கள் பேசும் சில வார்த்தைகளையாவது கேட்டுவிட முயன்றேன். ஆனால் என் காலடி சத்தம் கேட்டதோ என்னவோ, நான் கதவை தட்டி உள்ளே நுழைந்ததும் இருவரும் சுவர்கள் போல மௌனமாகிவிட்டனர். யாரையும் சந்தேகப்பட்டு பழகாத, நேர்மையாக மட்டுமே சிந்திக்க தெரிந்த என் ஏமாந்த மனம், ராகவனும் அத்தையும் பிசினஸ் விஷயமா எதையாவது பேசி கவலைப்படுறாங்க போல, நாம தான் தேவையில்லாம அவங்களை சந்தேகப்பட்டு தப்பு செய்கிறோம் என்று என்னையே குற்றவாளியாக்கி கொண்டது. ஆனால் அந்த மௌன சுவர்களுக்கு பின்னால் எனக்கான மரண குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் நள்ளிரவில் நான் நீண்ட தூர விமான பணியை முடித்துவிட்டு மிகுந்த உடல் சோர்வோடும் மன சோர்வோடும் வீடு திரும்பினேன். நள்ளிரவு 1 மணியை தாண்டி இருந்த அந்த நிசப்தமான வேளையில் வீடே இருளில் மூழ்கி இருந்தது. நான் மெல்ல கதவை திறந்து சத்தமில்லாமல் காலடி எடுத்து வைத்து எங்கள் அறைக்குள் சென்றேன். ராகவன் படுத்திருப்பார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அங்கே படுக்கை காலியாக இருந்தது. அறைக்கு வெளியே மெல்லிய வெளிச்சம் பரவி இருக்க உற்று பார்த்தபோது ராகவன் பால்கனியில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. குளிர் காற்று வீசும் அந்த நள்ளிரவில் அவர் யாரிடமோ மிக மெல்லிய குரலில் மிகவும் கொஞ்சலாகவும் அந்தரங்கமாகவும் பேசிக் கொண்டிருப்பது என் காதுகளில் விழுந்தது. அவர் பேசும் தோரணையும் அந்த மெல்லிய சிரிப்பும் என் நெஞ்சில் ஒரு புதிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நான் உள்ளே நுழைந்த சத்தம் லேசாக கேட்டதோ என்னவோ, அவர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். அடுத்த கணமே கடுமையான பதற்றத்துடன் போனின் இணைப்பை துண்டித்தார். அவர் முகத்தில் திருடன் பிடிபட்டதை போன்ற ஒரு பயம் வந்து போனது. நான் என் அதிர்ச்சியை உள்ளே மறைத்து கொண்டு மெல்ல புன்னகைக்க முயன்றவாறே, யாருடன் இவ்வளவு நேரம் பேச்சு ராகவன்? இந்த நள்ளிரவில் யாருக்கு போன் செய்கிறீர்கள் என்று இயல்பாக கேட்டேன். அவர் என் முகத்தை நேராக பார்ப்பதை தவிர்த்து தன் பார்வையை எங்கோ திருப்பிக் கொண்டு, அது வந்து ஆபீஸ் வேலைப்பா, ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் விஷயம். திடீர்னு ஒரு கிளைண்ட் கூப்பிட்டார், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்று சுருக்கமாக கூறிவிட்டு பதற்றத்தோடு படுக்கைக்கு சென்று போர்வையை போர்த்தி கொண்டார். அவர் தூங்கிய பிறகும் என் நெஞ்சில் கேள்விகள் உதாகரமாக எழுந்து என்னை துளைத்தன. அலுவலக வேலையை யாராவது இந்த நள்ளிரவில் இவ்வளவு கொஞ்சலாகவா பேசுவார்கள் என்ற நியாயமான சந்தேகம் என் உறக்கத்தை கலைத்தது. அன்று இரவு அவர் ஆழமாக உறங்கிய பிறகு என் வாழ்வில் முதல் முறையாக அவருடைய போனை எடுத்து யார் அந்த நபர் என்று பார்த்து விடலாமா என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. என் கை தானாக அவர் போனை நோக்கி நீளத் தொடங்கியது. ஆனால் அடுத்த கணமே என்னை நானே தடுத்து கொண்டேன். இல்லை பாவை, ஒரு கணவன் மனைவி உறவில் நம்பிக்கை என்பதுதான் அஸ்திவாரம். அந்த நம்பிக்கை ஒரு முறை உடைந்து விட்டால் அதன் பிறகு அந்த உறவு நீடிக்காது. அவரை சந்தேகப்படுவது தவறு என்று எனக்குள் நானே பேசிக்கொண்டு அந்த போனை தொடாமல் என் கைகளை திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஆனால் என் மௌனமான நம்பிக்கைக்கு மறுநாள் காலையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. விடியற் காலையில் நான் கண் விழித்து பார்த்தபோது ராகவன் தன் போனை தன் தலையணைக்கு அடியில் மிகவும் பத்திரமாக மறைத்து வைத்திருப்பதை பார்த்தேன். 4 வருட திருமண வாழ்க்கையில் முன்பு எப்போதும் அவர் அப்படி செய்ததே இல்லை. போனை தலையணைக்கு அடியில் வைக்கும் அந்த செயலே அவர் என்னிடம் ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்பதை அப்பட்டமாக பறைசாற்றியது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில வாரங்களாக நான் வீட்டில் இருக்கும் விடுமுறை நாட்களில் ராகவனுடன் வெளியே எங்காவது செல்லலாம் என்று ஆசையோடு அழைத்தாள். என் மாமியார் சரஸ்வதி அதை எப்படியாவது தடுத்து விடுவார். நான் கிளம்ப தயாராகும் நேரத்தில், ஐயோ எனக்கு திடீர்னு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்துது பாவை என்பார். அல்லது இன்னைக்கு வீட்டுல முக்கியமான சொந்தக்காரங்க வராங்க, நிறைய சமையல் வேலை இருக்கு, ராகவன் வீட்டில் இருந்தால்தான் உதவியாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி விடுவார். ராகவனும் தாயின் சொல்லை தட்டாமல் என் முகத்தை பார்க்க கூட முடியாமல், ஆமா பாவை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நாம எப்படி வெளியே போறது, நீ வேணா தனியா போயிட்டு வா, நான் வரல என்று உடனே ஒப்புக்கொள்வார். என் மீது அவர் வைத்திருந்த அக்கறை, என் மீதான காதல் யாவும் நாளுக்கு நாள் பனிக்கட்டி போல மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. என் சொந்த வீட்டிலேயே, என் கணவனின் இதயத்திலேயே, என் இடத்தில் வேறேதோ ஒரு மர்மமான
விஷயம் வந்து அமர்ந்திருப்பதை நினைத்து என் இரவுகள் தவிப்போடும் கண்ணீரோடும் கரையத் தொடங்கின. விமான ஓட்டியாக பயிற்சி பெற்றவள் என்பதால் விண்ணில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, மோசமான வானிலை அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலும் பதற்றமடையாமல் நிதானமாக முடிவெடுக்க என் மூளை பழகி இருந்தது. ஆனால் என் சொந்த வீட்டில் என் கண் முன்னாலேயே நிகழும் இந்த மர்ம நாடகமும் புறக்கணிப்பும் என்னை முற்றிலும் நிலைகுலைய வைத்தது. வானில் விமானத்தை கட்டுப்படுத்தும் எனக்கு என் சொந்த வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள் கையை விட்டு நழுவுவது போன்ற ஒரு தவிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது. அன்று காலை எத்தனையோ குழப்பமான சிந்தனைகளுடனும் கனத்த இதயத்துடனும் நான் சென்னை விமான நிலையத்தை அடைந்தேன். எப்போதும் போல என் கடமைகளில் இருந்து சற்றும் பிறளாமல் என் டீமுடன் பிரீஃபிங் மீட்டிங்கை முடித்தேன். விமானத்தின் அனைத்து பாகங்களையும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் சரிபார்த்துவிட்டு காக்பிட்டில் அமர்ந்து விமானத்தை விண்ணில் செலுத்தினேன். பயணிகளை பத்திரமாக அவர்கள் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்த்தேன். வெளி பார்வைக்கு நான் எப்போதும் போல மிகவும் அமைதியாகவும் கம்பீரமாகவும் ஒரு ப்ரொபஷனல் பைலட்டாகவும் காட்சியளித்தேன். ஆனால் என் மனமோ எந்நேரமும் வீட்டை பற்றியும் ராகவனின் விசித்திரமான மாற்றங்களை பற்றியுமே சிந்தித்து கொண்டு கவலையில் உழன்று கொண்டிருந்தது. இந்த முறை எனக்கு தொடர்ச்சியான நீண்ட தூர பரப்புகளுக்கு பிறகு ஒரு நிம்மதியான முழுமையாக 5 நாட்கள் விடுமுறை கிடைத்திருந்தது. இந்த 5 நாட்களில் எப்படியாவது ராகவனுடன் மனம் விட்டு பேசி எங்களுக்குள் இருக்கும் இந்த மௌன சுவரை உடைத்து விட வேண்டும். அத்தையையும் அன்போடு கவனித்து கொண்டு பழையபடி என் குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற பெரும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நான் வீடு திரும்பினேன். ஆனால் நான் ஆசையோடு அடியெடுத்து வைத்த அந்த வீட்டிலும் அதே மௌனமும் சொல்லனா புறக்கணிப்பும் தான் எனக்கு பரிசாக காத்திருந்தன. நான் வந்த மகிழ்ச்சி யாரிடமும் இல்லை. ராகவன் முன்பை விட அதிகமாக நள்ளிரவு வரை அலுவலகத்திலேயே இருக்க தொடங்கினார். நான் அவருக்காக காத்திருந்து சமையலறையில் உணவை சூடாக்குவதும் அது அவர் வராததால் ஆறி போவதும் மீண்டும் ஒரு முறை நம்பிக்கையோடு அதை சூடாக்குவதுமே என் இரவு நேர வழக்கமாக மாறியிருந்தது. அப்படி ஒரு நாள் நள்ளிரவு 11:30 மணியை கடந்தும் அவர் வீடு திரும்பவில்லை. கவலையோடு நான் அவருக்கு போன் செய்த போது அவர் ஏன் அழைப்பை ஏற்கவில்லை? என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. சரியாக அரை மணி நேரம் கழித்து அவரிடம் இருந்து ஒரு சுருக்கமான குறுஞ்செய்தி வந்தது. ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன், வர ரொம்ப லேட் ஆகும், நீ எனக்காக காத்து கொண்டிருக்காமல் சாப்பிட்டு விட்டு தூங்கு. அந்த ஒரு சின்ன மெசேஜ் என் மனதில் மேலும் பல கேள்விகளையும் தாங்க முடியாத விவரிக்க முடியாத வேதனையையும் நிரப்பியது. ஏனென்றால் கடந்த 4 வருடங்களில் அவர் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் மீட்டிங்கில் இருந்தாலும் என் போனை எடுக்காமல் இருந்ததே இல்லை. அடுத்த 2 நாட்களும் எந்த மாற்றமும் இல்லாமல் இப்படியே நரக வேதனையாக நகர என் வாழ்வையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த விதியின் காலை பொழுது விடிந்தது. அன்று அதிகாலை நேரம் நான் சமையலறையில் நின்று ராகவனுக்காகவும் அத்தைக்காகவும் டீ போட்டு கொண்டிருந்தேன். மாமியார் சரஸ்வதி ஹாலில் அமர்ந்து டிவியில் ஏதோ ஆன்மீக சொற்பொழிவில் மூழ்கி இருந்தார். ராகவன் அவசரமாக கிளம்பி தன் அலுவலக பையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்ல தயாராகி கொண்டிருந்தார். சரியாக அந்த நொடியில் என் போன் உரத்த சத்தத்துடன் அலறியது. நான் சமையல் கேஸின் தீயை குறைத்துவிட்டு பதற்றத்துடன் ஓடி வந்து போனை எடுத்து பார்த்தேன். ஸ்கிரீனில் என் தந்தையின் நிறுவன மேலாளரின் பெயர் மின்னி கொண்டிருந்தது. காலை 7 மணி கூட ஆகாத வேளையில் அவர் என்னை கூப்பிடுகிறார் என்றால் ஏதோ பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை என் உள்ளுணர்வு சட்டென்று உணர்த்தியது. என் கை கால்கள் லேசாக நடுங்க, நெஞ்சு இடிமின்னலை போல படபடவென அடிக்க தொடங்கியது. பயத்துடனேயே போனை காதில் வைத்தேன். நான் பதற்றத்துடன் போனை எடுத்து, ஹலோ, என்னாச்சு? அப்பா நல்லா இருக்காரா? ஏன் இந்த நேரத்தில் கூப்பிடுகிறீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளுடன் கேட்டேன். மறுமுனையில் இருந்த என் தந்தையின் நிறுவன மேலாளரின் குரல் நடுக்கத்துடனும் மிகுந்த பயத்துடனும் ஒலித்தது. மேடம், நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மேடம். ஐயாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல. திடீர்னு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகி மூச்சு திணறி மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க. ஃபேமிலி டாக்டர் வந்து பார்த்துட்டு நிலைமை சீரியஸா இருக்கு, உடனே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. நீங்க சீக்கிரம் வாங்க மேடம். அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த கணமே என் கைகள் நடுங்கி போன் கீழே விழ பார்த்தது. என் உடம்பில் இருந்த அத்தனை இரத்தமும் உறைந்து முகம் அப்படியே வெளுத்து போனது. விண்ணில் பறக்கும் போதே நிலை குலையாத நான் என் தந்தைக்கு
ஏதோ ஒன்று என்றதும் பூமியே என் காலடியிலிருந்து நழுவி செல்வது போல உணர்ந்தேன். நான் அழுது கொண்டே ஓடிப்போய் வாசலில் தன் அலுவலக பையை மாட்டிக்கொண்டு கிளம்ப தயாராக நின்ற ராகவனின் கைகளை பற்றி கொண்டேன். ராகவன், ப்ளீஸ் கார் சாவியை எடுங்க, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையாம், வீட்டில் மயங்கி விழுந்துட்டாராம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. எனக்கு கை கால் ஓடல ராகவன், நாம உடனே கிளம்பணும் ப்ளீஸ் என்று கண்ணீர் மல்க கெஞ்சினேன். என் கணவன் என் தவிப்பை புரிந்து கொண்டு உடனே பதறி எழுந்து என்னோடு வருவார் என்றுதான் என் மனம் அசைக்க முடியாமல் நம்பியது. ஆனால் அங்கே நடந்த விஷயம் என் நெஞ்சை சுக்குநூறாக உடைத்தது. ராகவன் என் தவிப்பை கண்டும் துளியும் பதற்றமடையாமல் மிகவும் அலட்சியமாக தன் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு சற்றும் ஈவிரக்கமின்றி பேசினார். என்னால் இப்போது வர முடியாது பாவை, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு புது சாஃப்ட்வேர் லான்ச் மற்றும் ரொம்ப முக்கியமான ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. 4 மாச உழைப்பு இது. இந்த மீட்டிங்கை என்னால எந்த காரணத்துக்காகவும் கேன்சல் பண்ண முடியாது. நீ டிரைவரை கூட்டிக்கிட்டு போ, நான் ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு அப்புறமா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்றார், முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல். எனக்கு என் காதுகளையே நம்ப முடியவில்லை. கண்கள் இருண்டது போல இருந்தது. ராகவன், என்ன பேசுகிறீர்கள்? அங்கே என் அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். அவர் என் அப்பா மட்டும் இல்ல, உங்களுக்கும் தந்தை மாறிதானே. இந்த இக்கட்டான நேரத்துல ஒரு மனிதரால் எப்படி இப்படி பணத்தையும் ஆபீஸையும் முன்னிறுத்தி பேச முடியுது? உங்களுக்கு பாசமே இல்லையா என்று கத்தினேன். ஆனால் அவர் என் கைகளை உதறிவிட்டு, நான் சொன்னதை செய் பாவை, எனக்கு நேரமாச்சு, மேனேஜர் காத்துக்கிட்டு இருக்கார் என்று மிக கடுமையான குரலில் கூறிவிட்டு என் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் பையை எடுத்துக்கொண்டு காரில் ஏறி மின்னல் வேகத்தில் சென்று விட்டார். வீட்டின் வாசலில் நின்ற நான் கண்ணீரோடும் சொல்லனா ஏமாற்றத்தோடும் அப்படியே உறைந்து போய் நின்றேன். பூகம்பமே வந்தாலும் தாங்கும் என் மன உறுதி என் கணவனின் இந்த கல் நெஞ்சத்தனத்தால் சரிந்து விழுந்தது. உள்ளே இருந்து வந்த என் மாமியார் சரஸ்வதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும் விடு, பெரியவங்களுக்கு வயசானா இப்படி வரது தானே, நீ கிளம்பு என்று ஒப்புக்கு ஒரு வார்த்தையை கூறிவிட்டு ஒரு துளி அக்கறை கூட இல்லாமல் தன் வேலையை பார்க்க சமையலறைக்குள் சென்றார். அந்த நொடியில் இந்த வீட்டில் எனக்கும் என் உணர்வுகளுக்கும் யாரிடமும் எந்த மதிப்பும் இல்லை என்பதும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ள கூடாது என்பதும் என் உறைந்த நெஞ்சிற்கு ஆழமாக புரிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு என் தந்தையை காப்பாற்ற நான் தனியாகவே ஓடினேன். நான் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து கண்ணீர் வலிய வலிய என் தந்தையின் வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தேன். ஜன்னல் வழியே வேகமாக நகரும் மரங்களும் கட்டிடங்களும் என் கண்ணில் படவே இல்லை. வழியெல்லாம் என் கணவன் ராகவனின் அந்த கொடூரமான அலட்சியமான முகமும் அவன் பேசிய கல் நெஞ்ச வார்த்தைகளுமே என் நெஞ்சை அறுத்து கொண்டிருந்தன. 4 வருடங்களாக நான் உயிருக்கு உயிராய் நேசித்த மனிதனா இப்படி என்று என் மனம் தவித்தது. என் தந்தை தர்மலிங்கம் இந்த நகரத்தின் மிக பெரிய புகழ்பெற்ற கட்டுமான அதிபர், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தொழில் பேரரசு, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், சமூகத்தில் அசைக்க முடியாத கௌரவம் என்று வாழ்பவர். ஆனால் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தும் அவரிடம் ஒருபோதும் தலைக்கணமோ அகம்பாவமோ இருந்ததே இல்லை. எளியோரிடம் எளிமையாகவும் தொழிலாளர்களிடம் ஒரு தந்தையை போலவும் பழகும் உன்னத மனிதர் அவர். என் தாய் மறைந்த பிறகு எனக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அவரை எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தார். அவருடைய ஒரே ஆசை நான் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு அவருக்கு பின் இந்த ஒட்டுமொத்த கட்டுமான நிறுவனத்தையும் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் எனக்கு சிறு வயதிலிருந்தே எல்லையற்ற வானில் சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்பதுதான் தீராத கனவாக இருந்தது. நான் ஒரு நாள் பயந்து கொண்டே அவரிடம் என் ஆசையை கூறிய போது அவர் கோபப்படவே இல்லை. மாறாக என் கைகளை பற்றி கொண்டு, உன் கனவை நீ நிஜமாக்கு பாவையம்மா, நீ வானத்தில் பறந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட அதை நோக்கி தைரியமா போ, உனக்கு எப்பவும் இந்த அப்பா துணையாக இருப்பேன் என்று தட்டி கொடுத்த தங்கம் அவர். அவர் கொடுத்த அந்த சுதந்திரமும் நம்பிக்கையும் தான் இன்று என்னை ஒரு கமர்ஷியல் பைலட்டாக மாற்றியது. ஆனால் என் கனவுகளுக்கு துணை நின்ற என் தந்தை தன் உடல் நலனை கவனிக்க தவறிவிட்டார். அப்பாவுக்கு பல வருடங்களாகவே தீவிரமான நீரிழிவு நோய் இருந்தது. தொழில் அழுத்தத்தை குறைத்து கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுங்கள் ஐயா என்று மருத்துவர்கள் எத்தனையோ முறை எச்சரித்தும் அவர் உழைத்து கொண்டே இருந்தார். தன் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக ஓயாமல் உழைத்த அந்த உழைப்பு தான் இன்று அவரை இந்த நிலைக்கு தள்ளி இருந்தது. காரை விட்டு இறங்கி வீட்டை அடைந்ததும் நான் நேராக அப்பாவின் அறைக்கு ஓடினேன். அங்கே படுக்கையில் சுருண்டு கிடந்த என் சிங்க போன்ற
தந்தையின் முகம் ரத்தம் வடிந்து வாடிய மலரை போல அப்பட்டமாக வாடி போயிருந்தது. அப்பா என்று கதறிக்கொண்டு ஓடிப்போய் அவர் படுக்கையோரம் மண்டியிட்டு குளிர்ந்து போயிருந்த அவர் கைகளை பற்றி கொண்டேன். என் கண்ணீர் அவர் கைகளில் விழுந்ததோ என்னவோ. அவர் மெல்ல கண் விழித்து பார்த்தார். தான் உயிர் பிரியும் நிலையில் இருந்தாலும் அங்கும் ஒரு தந்தையாக என்னை சமாதானப்படுத்த முயன்றார். பாவைக்குட்டி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமில்லம்மா, சும்மா சின்ன மயக்கம்தான், நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற என்று தளர்ந்த குரலில் போலியான புன்னகையோடு கூறினார். அவர் சொன்னதை எதையும் கேட்கும் நிலையில் நான் இல்லை. நான் உடனடியாக என் கண்ணீரை துடைத்து கொண்டு அப்பாவின் நிறுவன மேலாளரையும் வீட்டில் இருந்த மற்ற ஊழியர்களையும் உதவிக்கு அழைத்தேன். ஒரு பைலட்டாக அவசர காலங்களில் செயல்படும் அதே நிதானத்தை என் தந்தையின் உயிரை காப்பாற்ற பயன்படுத்தினேன். எல்லாரும் சேர்ந்து அப்பாவை தூக்கி காரில் கிடத்த நான் அவசரமாக அப்பாவை உடனடியாக நகரின் முதன்மை மருத்துவமனைக்கு கூட்டி சென்றேன். மருத்துவமனைக்கு சென்றதும் எங்களது குடும்ப மருத்துவர் அப்பாவை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து அதிவேகமாக பரிசோதனைகளை செய்ய தொடங்கினார். இதய துடிப்பை காட்டும் அந்த மானிட்டரின் சத்தமும் அங்கே நிலவிய பதற்றமும் என் நெஞ்சை உலுக்கின. அப்பாவின் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையின் அளவு மிக அபாயகரமான நிலையை தாண்டி உயர்ந்திருந்தது. பரிசோதனை முடிந்து வெளியே வந்த மருத்துவர் என் தோளை தொட்டு ஆறுதலாக பேசினார். பாவை, நல்ல வேளை, நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. ஒரு பைலட்டா எமர்ஜென்சி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதித்திருந்தாலும் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். பக்கவாதம் கூட வந்திருக்கலாம். இப்போதைக்கு ஆபத்து இல்லை என்றாலும் சில நாட்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்க வேண்டும். முக்கியமா இனி எந்த ஒரு மன அழுத்தமும் அவருக்கு இருக்கக்கூடாது. அது அவர் உயிருக்கே ஆபத்து. மருத்துவரின் வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் எனக்கு லேசாக உயிர் வந்தது. எனக்கு கிடைத்த அந்த 5 நாட்கள் விடுமுறை முழுவதையும் நான் மருத்துவமனையிலேயே கழிக்க தொடங்கினேன். அப்பாவின் அருகிலேயே ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்து அவருக்கு நேரம் தவறாமல் மருந்து கொடுப்பது, தண்ணீர் தருவது, அவர் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொல்வது என அவரோட என் பொழுதுகள் கழிந்தன. விசித்திரம் என்னவென்றால், என் கணவன் ராகவனிடமிருந்து நான் மருத்துவமனைக்கு வந்த அன்று இரவு அப்பா எப்படி இருக்கிறார் என்று ஒரு சாதாரண நலம் விசாரிக்கும் ஒற்றை குறுஞ்செய்தி மட்டுமே வந்தது. அதன் பின் இந்த 3 நாட்களில் அவரிடம் இருந்து எந்த ஒரு போன் அழைப்போ நேரில் வந்து பார்க்கும் சலனமோ இல்லை. அலுவலகத்தில் சாப்ட்வேர் லான்ச் வேலை பளுவில் இருக்கிறார், அதான் வர முடியவில்லையோ என்று என் ஏமாந்த மனம் மீண்டும் ஒரு முறை ராகவனுக்காக எனக்கேற்ப சமாதானம் தேடிக்கொண்டது. 3 நாட்களுக்கு பிறகு நல்ல வேளையாக அப்பாவின் உடல்நிலை ஓரளவு தேறியது. மருத்துவர்களின் அனுமதியோடு அவரை டிஸ்சார்ஜ் செய்து பத்திரமாக எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர் இன்னும் சில வாரங்கள் முழுமையாக குணமடையும் வரை என் விடுமுறையை நீட்டித்தாவது அப்பாவின் வீட்டிலேயே தங்கி அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று என் ஆழ் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன். அன்று மதியம் அப்பாவுக்கு மதிய உணவு கொடுத்துவிட்டு அவர் தூங்கும் வரை நான் அவர் அறையிலேயே அமர்ந்திருந்தேன். அப்போது வீட்டின் கீழே இருந்து எங்கள் பழைய வேலைக்காரி சுமதி உரத்த குரலில் என்னை கூப்பிட்டாள். அம்மா, பாவை அம்மா, கீழே கொஞ்சம் வாங்கம்மா, உங்களோட ஜாமான்கள் எல்லாம் வந்திருக்குங்கம்மா. அவள் சொன்னதை கேட்டதும் எனக்குள் ஒரு சின்ன நிம்மதி பரவியது. நான் அவசரமாக அப்பாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்ததால் எனக்கான மாற்று துணிகளும் அத்தியாவசிய பொருட்களும் இல்லாமல் தவிப்பேன் என்று நினைத்து ராகவன் தான் என் துணிகளை பெட்டியில் அடுக்கி சுமதியிடம் அனுப்பி வைத்திருக்கிறார் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். இன்னும் என் மீது அவருக்கு பாசம் மிச்சம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையோடு நான் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே சென்றேன். ஆனால் அங்கே வரவேற்பறையில் எனக்காக காத்திருந்த அந்த பெட்டிகளுக்கு பின்னால் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுக்கு நூறாக உடைக்கப் போகும் ஒரு பெரும் துரோகம் ஒளிந்திருக்கிறது என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வரவேற்பறையின் நடுவே என் துணிகள் அடைக்கப்பட்ட அந்த பெரிய சூட்கேஸும் அதன் மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு கருப்பு நிற கோப்பும் என்னை ஏனோ அச்சுறுத்துவது போல கிடந்தன. ராகவன் எனக்கு துணிகளை அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற என் எண்ணம் தவிடுபொடியாகும் என்பதை அந்த நொடியில் நான் அறிந்திருக்கவில்லை. நான் எதேச்சையாக அந்த கோப்பை திறந்து உள்ளே இருந்த தாள்களை பார்த்த கணத்தில் என் கைகள் நடுங்கின. நெஞ்சு அடைத்து மூச்சே நின்று விடுவது போன்ற ஒரு பேரதிர்ச்சி என்னை ஆட்கொண்டது. அது ஒரு விவாகரத்து பத்திரம். மின்னல் தாக்கிய மரத்தை போல நான் அப்படியே உறைந்து நின்றேன்.
அந்த பத்திரத்தின் இறுதி பக்கத்தில் ராகவன் ஏற்கனவே மிகவும் தெளிவாக தன் கையெழுத்தை இட்டிருந்தார். நான் உயிராக நேசித்த 4 ஆண்டு கால திருமண வாழ்க்கை ஒரு சில பக்க தாள்களில் மிக மலிவாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. என் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டி அந்த பத்திரத்தின் தாள்களை நனைத்தது. இல்லை, இது ஏதோ தவறு, ராகவன் இப்படி செய்ய மாட்டார் என்ற என் ஏமாந்த மனம் மீண்டும் அவனுக்காகவே வாதாடியது. பதற்றத்துடன் என் போனை எடுத்து ராகவனின் எண்ணிற்கு அழைத்தேன். பல முறை ரிங் போயும் அவர் எடுக்கவில்லை. விடாமல் தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருந்த பிறகு இறுதியாக போனை எடுத்தார். ஆனால் மறுமுனையில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ சலனமோ இல்லாமல் ஒரு பனிப்பாறையை போன்ற குளிர்ந்த அனல் தெரிக்கும் குரலில் அவர் பேசினார். ஆமா பாவை, நீ பார்த்து கொண்டிருப்பது டிவோர்ஸ் பேப்பர் தான். நான் அதில் சைன் பண்ணிட்டேன். நீயும் அமைதியா அதுல சைன் பண்ணிட்டு உன்னோட வழியை பார்த்துட்டு போ. இனி உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் வீட்டு வாசற்படி உனக்கு என்றைக்குமே மூடப்பட்டு விட்டது. இனிமேல் எனக்கு போன் செய்து தொந்தரவு செய்யாதே. அவர் பேசி முடித்த அடுத்த கணமே போன் என் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்து சிதறியது. என் காதுகளில் ராகவனின் அந்த இரக்கமற்ற வார்த்தைகள் மட்டுமே ரிங்காரமிட்டு கொண்டிருந்தன. அப்போதுதான் ஒரு வாரத்திற்கு முன்னால் அவர் என்னிடம் மிக விசித்திரமாக வாங்கிய சில கையெழுத்துகள் என் நினைவுக்கு வந்தன. அன்று ஒரு நாள் நள்ளிரவு நான் மிக கடுமையான சர்வதேச விமான பயணத்தை முடித்துவிட்டு உடல் சோர்வோடு வீடு திரும்பி இருந்தேன். நான் அசதியில் கண்மூடி அமர்ந்திருந்த வேளையில் ராகவன் என் அருகே வந்து என் கைகளை பற்றி கொண்டு மிகவும் அன்பொழுக பேசினார். பாவை, நம்முடைய எதிர்கால பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஒரு புதிய சொத்து வாங்குவதற்காக சில முக்கிய பேப்பர்களில் உன்னுடைய கையெழுத்து வேண்டும் என்று சில தாள்களை நீட்டினார். நானும் என் கணவரை என் பாதி உயிராக நினைத்த மனிதனை முழுமையாக நம்பி அந்த தாள்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தை கூட படிக்காமலேயே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அந்த பேராபத்தான நம்பிக்கை துரோகத்தின் விளைவுதான் இன்று என் கைக்கு விவாகரத்து பத்திரமாக வந்திருக்கிறது என்பதை என் மூளை மெல்ல உணரத் தொடங்கியது. என் சொந்த கையெழுத்தையே எனக்கு எதிரான ஆயுதமாக அவர் பயன்படுத்தி இருந்தார். துரோகம் என் நெஞ்சை குத்தி கிழித்தாலும் மறுபுறம் என் தந்தை தர்மலிங்கம் இன்னும் முழுமையாக குணம் அடையாமல் படுக்கையில் இருக்கிறார் என்ற கசப்பான உண்மை என் கண்ணெதிரே நின்றது. இப்போது போய் அவரிடம் இந்த துரோகத்தை பற்றி சொன்னால் அவர் இதயம் அதை தாங்காது. மீண்டும் அவர் உயிருக்கே அது ஆபத்தாய் முடியும். எனவே என் தொண்டையை அடைத்த அழுகையை தடுத்து கண்ணீரை பலவந்தமாக துடைத்து கொண்டேன். அந்த விவாகரத்து கோப்பை எவரும் பார்க்காதவாறு நெஞ்சோடு அணைத்து கொண்டு என் அறைக்கு விரைந்து சென்று கதவை உட்புறமாக மூடிக்கொண்டேன். இருண்ட அந்த அறையில் துரோகத்தின் விளிம்பில் நின்று கொண்டு நான் சத்தமில்லாமல் கதறி அழுதேன். என் கணவர் ராகவன் ஒரு பெரிய IT நிறுவனத்தின் உரிமையாளராக வலம் வந்ததால் வெளி உலகிற்கு அவர் ஒரு பெரிய தொழிலதிபராகவே பார்க்கப்பட்டார். ஆனால் கடந்த ஓராண்டாக அவருடைய நிறுவனம் கடுமையான நஷ்டத்தில் இயங்கி வந்த கசப்பான உண்மை எனக்கு தெரியும். ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லாமல் நிறுவனத்தின் தினசரி செலவுகளுக்கே அவர் திண்டாடி கொண்டிருந்தார். அதே சமயம் நான் ஒரு பைலட்டாக என் சொந்த உழைப்பில் இரவு பகல் பாராமல் சிறுக சிறுக சேர்த்து வாங்கிய 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலம் என் தனிப்பட்ட பெயரில் இருந்தது. என் வாழ்நாளின் ஒட்டுமொத்த உழைப்பின் சாட்சி அது. அன்று இரவு உடல் சோர்வில் இருந்த என்னிடம் ராகவன் அன்பாக பேசி ஏமாற்றி வாங்கிய அந்த விசித்திரமான கையெழுத்து என் நிலத்தை எனக்கு தெரியாமலேயே விற்றுக்கொள்ளும் அதிகார பத்திரம் என்பதை என் குடும்ப வழக்கறிஞர் மூலம் பிறகு அறிந்து கொண்டேன். என் நம்பிக்கையை பயன்படுத்தி என் நிலத்தை விற்று தன் நிறுவனத்தின் நஷ்டத்தை ஈடுகட்ட அவர் ஒரு நரி திட்டத்தை தீட்டி இருந்தார். அது மட்டுமல்லாமல் துரோகத்தின் வேர்கள் இன்னும் ஆழமாக பரவி இருந்தன. எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணத்தை சமூக ரீதியாக பயன்படுத்தி கொண்டு என் மாமியார் சரஸ்வதியும் தன் மகனுக்கு துணையாக நிற்கிறார். ரம்யா என்ற வேறொரு பெண்ணுடன் ராகவனுக்கு கள்ள தொடர்பை ஏற்படுத்தி தந்தது என் மாமியார் தான் என்ற உண்மை என் நெஞ்சை சுட்டரித்தது. அன்று மாலை என் மாமியார் வீட்டில் வேலை செய்யும் எங்களின் எளிய நம்பிக்கைக்குரிய வேலைக்காரி சுமதி எனக்கு போன் செய்தாள். அவள் குரல் பயத்திலும் பதற்றத்திலும் நடுங்கி கொண்டிருந்தது. அம்மா, பாவை அம்மா, யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசுறேங்கம்மா. இன்னைக்கு ஐயா வீட்டுக்கு வேற ஒரு புது அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தாங்கம்மா. பெரியம்மா முகம் எல்லாம் சிரிப்போட அந்த அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து இனிப்பு கொடுத்து புது மருமகள் மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்கம்மா. அவங்க பேரு ரம்யாவாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ரம்யா டெக்ஸ்டைல்ஸ்னு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறதாவும் அதுக்கு உங்களோட அந்த 4 ஏக்கர் நிலத்தை வித்து தான் பணம் ரெடி பண்ண போறதாவும் உள்ளே பேசிக்கிட்டாங்கம்மா. எனக்கு இதை கேட்டு தாங்க முடியல. அதான் உங்களுக்கு சொல்லிட்டேம்மா.
அவள் சொல்லி முடிப்பதற்குள் என் நெஞ்சில் இருந்த துக்கமும் அழுகையும் ஒட்டுமொத்தமாக கருகி அது ஒரு பெரும் கோப கனலாக மாறியது. ராகவன் என்னை ஒரு மனைவியாக ஏமாற்றியது மட்டுமின்றி என் மாமியாரோடு சேர்ந்து கொண்டு என் சொந்த உழைப்பையும் என் சொத்தையும் அப்பட்டமாக திருட துணிந்து விட்டார். விண்ணில் புயலை கடக்கும் ஒரு பைலட்டின் அசாத்திய துணிச்சல் இப்போது என் அனல் தெரிக்கும் கண்களில் குடியேறியது. அழுது புலம்புவதால் இந்த துரோகத்திற்கு தீர்வு கிடைக்காது என்பதை உணர்ந்தேன். நான் உடனடியாக என் குடும்பத்தின் நீண்டகால ஆளுமை மிக்க வழக்கறிஞரான சங்கரை சந்தித்து இந்த சதி வலைக்கு எதிராக சட்டபூர்வமாக போராட முடிவெடுத்து அவரை நோக்கி விரைந்தேன். வழக்கறிஞர் சங்கரின் அலுவலகத்திற்குள் நான் அடியெடுத்து வைத்த போது என் கண்கள் அழுது வீங்கி இருக்கவில்லை. மாறாக துரோகத்தை வேறறுக்க துடிக்கும் ஒரு சிங்க பெண்ணின் அனல் பறக்கும் வீரியம் அதில் நிறைந்திருந்தது. அவர் முன் அமர்ந்து கடந்த சில மாதங்களாக என் புகுந்த வீட்டில் நடந்த மர்ம நாடகங்களையும் என் மாமியார் சரஸ்வதியின் சதிகளையும் இறுதியாக இடியாக வந்த விவாகரத்து பத்திரத்தையும் ஒரு பைலட்டுக்கே உரிய நிதானத்துடன் விவரித்தேன். சார், என் தந்தை அங்கே உயிருக்கு போராடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். நான் இன்னும் அந்த பத்திரத்தில் கையெழுத்திடவில்லை. சட்டப்படி நான் இன்னும் ராகவனின் அதிகாரப்பூர்வமான மனைவிதான். அப்படி இருக்கும்போது விவாகரத்து முடிவாவதற்கு முன்பே அவர் ரம்யா என்ற பெண்ணை திருமணம் செய்து என் மாமியார் ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து வந்தது சட்டப்படி அப்பட்டமான குற்றம். அது மட்டுமல்லாமல் என் உழைப்பில் வந்த சொத்தையும் ஏமாற்றி பறிக்க பார்க்கிறார்கள் சார் என்று கூறி என்னிடம் இருந்த விவாகரத்து கோப்பையும் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி தாள்களின் நகல்களையும் அவரிடம் ஒப்படைத்தேன். வழக்கறிஞர் சங்கர் அந்த ஆவணங்களை ஒவ்வொன்றாக மிக உன்னிப்பாக ஆராய்ந்தார். அவருடைய முகத்தில் சட்ட ரீதியான கணக்குகள் ஓடுவதை என்னால் பார்க்க முடிந்தது. சில நிமிட மௌனத்திற்கு பிறகு அவர் நிமிர்ந்து என் முகத்தை பார்த்து தைரியமாக பேசினார். பாவை, நீ எதற்கும் கவலைப்படவோ மனசு உடைஞ்சு போகவோ தேவையில்லை. சட்டம் எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் இருக்கும், உனக்கு துணையாக நிற்கும். முதலில் அவர்கள் அனுப்பிய அந்த விவாகரத்து நோட்டீஸுக்கு நாம் தகுந்த சட்ட பதிலடி கொடுப்போம். முறைகேடாக உன்னை ஏமாற்றி சொத்தை மாற்ற முயன்றதற்கும் சட்டம் அமலில் இருக்கும் போதே உனக்கு தெரியாமல் இரண்டாவது திருமணம் செய்ததற்கும் சேர்த்து ராகவன், ரம்யா மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த உன் மாமியார் சரஸ்வதி ஆகிய மூவருக்கும் அதிரடியான கூட்டு சட்ட அறிவிப்பை இன்றே அனுப்புகிறேன். மேலும் அவர் என் கைகளை பற்றி கொண்டு, நீ ஒரு பைலட் பாவை, எத்தனையோ புயல்களை காற்றில் கடந்தவள். இந்த துரோக புயலையும் நீ சட்டப்படி வெல்வாய். நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னிடம் இருக்கும் ராகவனின் போன் மெசேஜ்கள், நள்ளிரவு அழைப்புகள், வேலைக்காரி சுமதி கொடுத்த தகவல் மற்றும் உன்னுடைய வங்கி பரிவர்த்தனைகள் அனைத்தையும் ஆதாரங்களாக பத்திரமாக திரட்டிவை என்று எனக்கு பேராதரவாக தைரியம் கூறினார். வழக்கறிஞரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பியதும் இந்த உண்மையை என் தந்தையிடம் மறைப்பது இனி சரியாக இருக்காது என்று உணர்ந்தேன். ஒருவேளை வெளியில் இருந்து அவருக்கு தெரிந்தால் அதிர்ச்சி இன்னும் அதிகமாகும் என்பதால் அன்று இரவே அப்பாவின் கட்டில் அருகே அமர்ந்து நடந்த துரோகங்கள் அனைத்தையும் அவரிடம் மெல்ல கூறினேன். நான் சொல்லி முடித்ததும் என் தந்தை தர்மலிங்கம் அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் கண்கள் சிவந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் பலவீனம் அடையவில்லை. படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்து அமர்ந்து என் கைகளை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டார். நீ என் மகள் பாவை. இந்த தர்மலிங்கத்தின் ரத்தம் உனக்குள் ஓடுகிறது. எதற்கும் துணிந்து நில் அம்மா. இந்த துரோகிகளுக்கு முன்னால் நீ ஒருபோதும் குனியக்கூடாது. உனக்கு பின்னால் உன் அத்தனை சட்ட போராட்டங்களுக்கும் பதிலாக உன் அப்பா நான் இருக்கிறேன். இழந்த உன் உரிமையையும் கௌரவத்தையும் நாம் மீட்டெடுப்போம் என்று ஒரு பெருமலையாக எனக்கு பேராதரவாக நின்றார். தந்தையின் அந்த வார்த்தைகள் எனக்குள் 1000 யானை பலத்தை தந்தது. வழக்கறிஞர் சங்கர் மூலம் சட்டபூர்வமான நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்ற படிகளில் அவர்களை நிறுத்துவதற்கு முன்பாக என் புகுந்த வீட்டில் அவர்கள் எந்த அளவிற்கு துணிச்சலாக அக்கிரமங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் சொந்த கண்களால் பார்க்க வேண்டும் என்று என் ஆழ்மனம் முடிவு செய்தது. பயந்து ஓடிவிட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்க கூடாது அல்லவா? மறுநாள் காலை ஒரு புதிய தைரியத்துடன் முகத்தில் ஒரு பெரிய கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு கம்பீரமான நடை போட்டு ராகவனின் வீட்டின் கதவை தட்டினேன். கதவு திறக்கப்பட்டது. ஆனால் கதவை திறந்தது நான் எதிர்பார்த்த என் மாமியாரோ வேலைக்காரி சுமதியோ அல்ல. அந்த ரம்யா தான். தன் சொந்த வீட்டில் நிற்பதை போன்ற ஒரு மட்டற்ற அதிகாரத்தோடு அவள் அங்கே நின்றிருந்தாள்.
என்னை தற்செயலாக அங்கே கண்டதும் அவள் முகம் சட்டென்று சுருங்கியது. கண்கள் முழுக்க அகங்காரத்தை வரவழைத்து கொண்டு, நீ ஏன் இங்கே வந்த? உனக்கான இடம் இந்த வீட்டில் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியாச்சே என்று ஏளனமாக பேசினாள். நான் அவளுடைய அந்த வெற்று பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவளை ஒரே தள்ளாக பக்கவாட்டில் தள்ளிவிட்டு நேராக வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தேன். வீட்டின் கூடத்தில் என் உரத்த காலடி சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்த ராகவனும் என் மாமியார் சரஸ்வதியும் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். என்னை அங்கே கண்டதும் ராகவன் முகம் முழுக்க கோபம் கொப்பளிக்க கத்தினான். உனக்குத்தான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எல்லாவற்றையும் அனுப்பிட்டேனே, அப்புறம் எந்த தைரியத்தில் மீண்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாய்? மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லனா இப்போதே போலீஸை கூப்பிட்டு உன்னை அத்துமீறி நுழைந்த வழக்கில் உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. அவன் கத்திய நிலையிலும் நான் சற்றும் அசரவில்லை. என் கண்கள் அந்த வீட்டை சுற்றி பார்த்தன. அங்கே கண்ட காட்சிகள் என் நெஞ்சில் ஒரு கணம் கூட துக்கத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக என் கோப கனலை இன்னும் அதிகமாக்கியது. வரவேற்பறையின் மையத்தில் மாட்டியிருந்த எங்களின் 4 கால திருமண புகைப்படம் அசிங்கமாக அகற்றப்பட்டு அங்கே ராகவனும் ரம்யாவும் நெருக்கமாக இருக்கும் ஒரு புதிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. ஒரு மூலையில் என் நினைவு பொருட்கள் அனைத்தும் குப்பையை போல வீசப்பட்டு அந்த வீட்டின் அத்தனை இடங்களிலும் ரம்யாவின் பொருட்கள் நிறைந்திருந்தன. சட்ட விதிகளின்படி வாழ்ந்து பழகிய என் பைலட் மூளை அந்த நொடியில் மிக சரியாக வேலை செய்தது. நான் சற்றும் யோசிக்காமல் என் கைப்பையில் இருந்த மொபைல் போனை எடுத்து அந்த வீட்டின் தற்போதைய நிலையை மாற்றப்பட்ட புகைப்படங்களை ரம்யா அங்கே குடும்பம் நடத்துவதை அசைக்க முடியாத ஆதாரங்களாக வீடியோவாக பதிவு செய்ய தொடங்கினேன். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ராகவன், என்னடி பண்ற என்று கத்திக்கொண்டே என் போனை பிடுங்குவதற்காக என் கையை பிடிக்க வேகமாக பாய்ந்து வந்தான். நான் என் கையை உயர்த்தி கை வைத்தால் என் மீது ஒரு விரல் பட்டால் அடுத்த நொடி போலீஸ் உன்னை தேடி வரும் ராகவன். சட்டப்படி நான் இன்னும் உன் மனைவி, இந்த வீட்டின் அதிகாரப்பூர்வ மருமகள். நீதிமன்றத்தில் விவாகரத்து உறுதியாவதற்கு முன்பே எனக்கு தெரியாமல் இந்த வீட்டிற்குள் இவளை எப்படி நீ அழைத்து வந்து குடும்பம் நடத்தலாம்? உன்னுடைய மற்றும் உன்னை பெற்றவளின் இந்த அக்கிரமத்திற்கு நீதிமன்ற கூண்டில் ஏறி நீ பதில் சொல்லும் நாள் மிக தூரத்தில் இல்லை என்று அந்த வீடே அதிரும்படி சிங்கம் என கர்ஜித்துவிட்டு என் கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினேன். துரோகிகளின் கோட்டைக்குள் புகுந்து நான் நடத்திய அந்த அதிரடி அவர்களை நிலைகுலைய வைத்தது. நான் காட்டிய அந்த சிங்கத்தின் விஸ்வரூபத்தால் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மிரண்டு நின்றனர். என் ஆட்டம் அங்கேதான் தொடங்கியது. நான் வீட்டை விட்டு வெளியேறிய சில மணி நேரங்களிலேயே அன்று மாலையே வழக்கறிஞர் சங்கர் அனுப்பிய மரண இடியை போன்ற லீகல் நோட்டீஸ் ராகவனின் கைகளில் தஞ்சமடைந்து அவர்களின் அக்கிரம கோட்டையின் அஸ்திவாரத்தையே உலுக்கியது. வழக்கறிஞர் சங்கர் அனுப்பிய அதிரடியான சட்ட அறிவிப்புக்கு ராகவன் தரப்பிலிருந்து எந்த ஒரு முறையான நியாயமான பதிலும் வரவில்லை. துரோகம் அம்பலமாகிவிட்ட பயத்தில் அவர்கள் மௌனம் சாதித்தனர். இனி இவர்களை இப்படியே விட்டால் சரி வராது, சட்டத்தின் சம்பட்டியால் இவர்களின் அகங்காரத்தை உடைக்க வேண்டும் என்று முடிவு செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக வழக்கு தொடர்ந்தோம். நாட்கள் நகர ஒட்டுமொத்த சதி வலைகளுக்குமான விடை தேடும் அந்த வழக்கின் முதல் விசாரணை நாள் வந்தது. நான் ஒருவித உள்மன பயத்துடனும் அதே சமயம் அசைக்க முடியாத பெரும் நீதிக்கான உறுதியுடனும் நீதிமன்ற வளாகத்திற்குள் அடியெடுத்து வைத்தேன். அங்கே ராகவன் தன் வழக்கறிஞருடனும் முகத்தில் போலியான கம்பீரத்தை வரவழைத்து கொண்டு நின்றிருந்த மாமியார் சரஸ்வதியுடனும் வந்திருந்தான். ரம்யாவும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். என்னை எதிர்கொள்ள முடியாமல் ராகவன் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். நீதிபதி தன் இருக்கையில் அமர்ந்ததும் எங்கள் வழக்கறிஞர் சங்கர் கம்பீரமாக எழுந்து தன் வாதங்களை முன்வைத்தார். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பாவை ஒரு மதிப்புமிக்க கமர்சியல் பைலட், நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்பவர். அவருடைய உழைப்பில் தன் சொந்த பணத்தில் சிறுக சிறுக சேர்த்து வாங்கிய 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலத்தை அவருடைய கணவர் ராகவன் பாவை கடுமையான பனி சோர்வில் இருந்த நள்ளிரவு நேரத்தை பயன்படுத்தி ஏமாற்றி பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி தன் பெயருக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளார். இது அப்பட்டமான மோசடி. அது மட்டுமல்லாமல் யுவர் ஆனர், இந்த முதல் திருமணம் சட்டப்படி நடைமுறையில் இருக்கும் போதே விவாகரத்து உறுதியாவதற்கு முன்பே ரம்யா என்ற பெண்ணை சட்டவிரோதமாக தன் வீட்டிற்குள் அழைத்து வந்து 2வது திருமணம் செய்துள்ளார். இதோ அதற்கான அசைக்க முடியாத ஆதாரங்கள் என்று கூறி நான் ராகவனின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து எடுத்த வீடியோ ஆதாரம், அவர்களின் புகைப்பட மாற்றங்கள் மற்றும் அந்த வீட்டில் என்ன நடந்தது என்பதை அப்பட்டமாக விளக்கும் வேலைக்காரி சுமதியின் எழுத்துப்பூர்வமான வாக்குமூல நகல்கள் ஆகியவற்றை நீதிபதியிடம் சமர்ப்பித்தேன்.
வாதித்தார். ஆதாரங்களை பார்த்ததும் ராகவன் தரப்பு வழக்கறிஞர் சற்றே பதற்றமடைந்தார். எனினும் அதை மறைத்து கொண்டு, யுவர் ஆனர், இவை அனைத்தும் ஜோடிக்கப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள். பாவை தன் கணவர் மீதும் புகுந்த வீட்டினர் மீதும் பழிவாங்கும் நோக்கில் இருந்த வீடியோக்களை எடுத்திருக்கிறார். அந்த நிலம் ராகவனின் பிசினஸ் முதலீட்டிற்காக இருவராலும் சம்மதித்து வாங்கப்பட்டது. ராகவனுக்கே அதில் முழு உரிமை உள்ளது என்று பொய்களால் கோட்டை கட்ட முயன்றார். நீதிபதி இரு தரப்பு வாதங்களையும் மிகவும் உன்னிப்பாக கேட்டார். சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப கட்ட ஆதாரங்களை ஆராய்ந்துவிட்டு தன் தீர்க்கமான குரலில் கூறினார். இந்த நீதிமன்றம் வெறும் உணர்ச்சிகளுக்கோ அல்லது குற்றச்சாட்டுகளுக்கோ முக்கியத்துவம் தராது. சட்டம் எப்போதுமே அசைக்க முடியாத ஆதாரங்களின் அடிப்படையில்தான் தீர்ப்பளிக்கும். பாவை தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ மற்றும் வாக்குமூலங்கள் இந்த வழக்கில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. முறைகேடாக சொத்தை மாற்ற முயன்றதற்கான அசல் ஆவணங்களையும் திருமண பதிவேடுகளையும் இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களுக்கான முழு ஆதாரங்களுடன் அடுத்த விசாரணையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை அடுத்த தேதிக்கு ஒத்திவைத்தார். நீதிமன்ற கதவுகள் எனக்கான நீதியை வழங்க திறந்துவிட்டன என்பதை அந்த முதல் நாளின் விசாரணையே எனக்கு உணர்த்தியது. ராகவனின் முகத்தில் இருந்த போலி புன்னகை மறைந்து சட்டத்தின் பிடி இறுகுவதை உணர்ந்த பயம் அப்பட்டமாக தெரிந்தது. சதி வலையின் பின்னணியை அம்பலப்படுத்தும் அந்த இறுதி போராட்டத்திற்கான விசாரணையின் விடியல் பிறந்தது. நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காட்சியளிக்க இம்முறை ராகவன், ரம்யா மற்றும் என் மாமியார் சரஸ்வதி ஆகிய மூவரின் முகங்களிலும் ஆரம்பத்தில் இருந்த அந்த போலி திமிரோ அகங்காரமோ இருக்கவில்லை. சட்டம் தங்களை சுற்றியுள்ளதை உணர்ந்த நடுக்கம் அவர்கள் பார்வையில் தெரிந்தது. வழக்கின் வாதங்கள் தொடங்கின. எங்கள் தரப்பு சாட்சியங்களை முன்வைக்க எங்களின் எளிய ஆனால் நேர்மையான வீட்டு வேலைக்காரி சுமதி முதலாவதாக நீதிமன்ற கூண்டில் ஏறினாள். அவள் நீதிபதியை நோக்கி தன் கைகளை கூப்பி நடுங்கும் குரலில் ஆனால் சற்றும் அஞ்சாமல் பேசினாள். யுவர் ஆனர், நான் பல வருஷமா அந்த வீட்டுல வேலை செய்கிறேன். பாவை அம்மா இல்லாத நேரத்துல பெரியம்மா சரஸ்வதி தான் ஐயாவுக்கு இந்த ரம்யாவை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பாவை அம்மாவோட 4 ஏக்கர் நிலத்தை வித்து அந்த பணத்துல இவங்க 2 பேரும் புதுசா பிசினஸ் தொடங்க போறதா அவங்களே பேசிக்கிட்டதை என் காதால கேட்டேன் யுவர் ஆனர். விவாகரத்து முடியறதுக்கு முன்னாடியே அந்த ரம்யாவை புது மருமகள் மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க என்று அவர்கள் பேசிய அத்தனை சொத்து அபகரிப்பு திட்டங்களையும் 2வது திருமணத்தின் உண்மைகளையும் அப்பட்டமாக நேர்மையாக வாக்குமூலமாக அளித்தாள். சுமதியின் சாட்சியம் ராகவன் தரப்பு வழக்கறிஞரின் வாயை அடைத்தது. அடுத்ததாக ஒரு கமர்சியல் பைலட்டுக்கே உரிய கம்பீரத்தோடும் அசைக்க முடியாத சுய மரியாதையோடும் நான் சாட்சி கூண்டில் ஏறி நின்றேன். நீதிபதியின் கண்களை நேராக பார்த்து என் குரலை உயர்த்தினேன். யுவர் ஆனர், ராகவன் எனக்கு அனுப்பிய விவாகரத்து பத்திரத்தில் இந்த நொடி வரை நான் கையெழுத்திடவில்லை. சட்டம் எனக்கு வழங்கி இருக்கும் உரிமையின்படி நான் இன்னும் ராகவனின் சட்டபூர்வமான மனைவிதான். இந்து திருமண சட்டத்தின்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதோ அல்லது சட்டப்படி விவாகரத்து பெறாத நிலையிலோ மற்றொரு பெண்ணை திருமணம் செய்வதும் அவரோடு குடும்பம் நடத்துவதும் முற்றிலும் செல்லாது. அது தண்டனைக்குரிய ஒரு கடுமையான குற்றம். என் கணவர் என் காதலையும் நம்பிக்கையையும் துரோகம் செய்தது மட்டுமன்றி என் மாமியாரோடு சேர்ந்து கொண்டு என் உழைப்பையும் சொத்தையும் ஏமாற்றி திருட பார்த்துள்ளார். இவருக்கு சட்டத்தின் மிக கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் யுவர் ஆனர் என்று கம்பீரமாக கூறினேன். அதோடு எங்கள் வழக்கறிஞர் சங்கர் நாங்கள் சமர்ப்பித்த நில ஆவணங்களை சரிபார்த்து வந்த தடய அறிவியல் துறையின் அசல் கையெழுத்து சரிபார்ப்பு அறிக்கையை நீதிபதியிடம் நீட்டினார். நள்ளிரவில் என்னிடம் ஏமாற்றி வாங்கப்பட்ட கையெழுத்து முறைகேடானது என்பதையும் ராகவனின் வங்கி நஷ்ட கணக்குகள் மற்றும் கம்பெனி பேலன்ஸ் ஷீட்கள் அனைத்தும் அவர் தன் கடனை அடைக்க திட்டமிட்டு செய்த மோசடியையும் அந்த அறிக்கைகள் அப்பட்டமாக நிரூபித்தன. ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக சமர்ப்பிக்கப்பட நீதிமன்றத்தின் அத்தனை பார்வைகளும் குற்றவாளிகளின் பக்கம் திரும்பின. ராகவனின் முகம் இருண்டு வியர்வையில் நனைந்தது. அவனுக்கு துணையாக நின்று சதி செய்த ரம்யாவும் என் மாமியார் சரஸ்வதியும் சட்டத்தின் பிடிக்கும் சிறை தண்டனைக்கும் பயந்து நடுங்க தொடங்கினர். இரு தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்டு அசைக்க முடியாத ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிபதியின் முகத்தில் தீர்க்கமான ஒரு முடிவு தெரிந்தது. அவர் தன் பேனாவை எடுத்து துரோகத்திற்கான இறுதி தீர்ப்பை எழுத தொடங்கினார். நீதிமன்ற அறையில் ஒரு பெரிய நிசப்தம் நிலவி
நிலவியது. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த இறுதி தீர்ப்பு நாள் வந்தது. நீதிமன்ற அறை அக்னி பிழம்பாக, நீதியின் தராசாக காட்சியளித்தது. என் தந்தை என் கரங்களை பற்றி கொண்டு அமர்ந்திருக்க வழக்கறிஞர் சங்கர் நம்பிக்கையோடு நின்றிருந்தார். நீதிபதி தன் இருக்கையில் அமர்ந்து அசைக்க முடியாத அந்த தீர்ப்பை கம்பீரமான குரலில் வாசித்தார். இந்த நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட போலி ஆவணங்கள், தடய அறிவியல் அறிக்கை, வீடியோ பதிவுகள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் ராகவன் குற்றவாளி என்று ஒரு மனதாக தீர்மானிக்கிறது. தன் மனைவியின் சொத்தை ஏமாற்றி பறிக்க முயன்றதற்கும், முதல் திருமணம் அமலில் இருக்கும் போதே சட்டவிரோதமாக இரண்டாவது திருமணம் செய்ததற்கும், மனைவியை கொடுமைப்படுத்தியதற்கும் ராகவனுக்கு 5 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இந்த சதி திட்டத்திற்கு துணையாக இருந்து குடும்பம் நடத்திய ரம்யாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும். இவற்றுக்கெல்லாம் மூளையாக இருந்து உடந்தையாக செயல்பட்ட ராகவனின் தாய் சரஸ்வதிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் பாவைக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலம் எவ்வித நிபந்தனையுமின்றி அவரிடமே முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தீர்ப்பை கேட்ட அடுத்த நொடி என் நெஞ்சில் தேங்கி நின்ற அத்தனை பாரமும் இறங்கி என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இதுவரை என் மீது வீசப்பட்ட அத்தனை பழி சொற்களும் புறக்கணிப்புகளும் நீதியின் ஒற்றை தீர்ப்பால் சுட்டு சாம்பலாக்கப்பட்டன. நீதிமன்ற அறையிலேயே ராகவனும் ரம்யாவும் மாமியார் சரஸ்வதியும் தலை குனிந்து அழுது கொண்டே காவல்துறையினரால் சிறை வாகனத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டனர். அகங்காரமும் துரோகமும் வீழ்ந்து சட்டம் எனக்கு அசைக்க முடியாத நீதியை வழங்கி இருந்தது. என் இக்கட்டான சூழ்நிலையில் எனக்காக வாதாடி நீதியை பெற்று தந்த என் குடும்ப வழக்கறிஞர் சங்கருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறினேன். இந்த தீர்ப்பின் வெற்றி தந்த நிம்மதியில் சில மாதங்களிலேயே என் தந்தையின் உடல்நிலை முழுமையாக சீரடைந்து பழைய பொலிவை பெற்றது. அவர் மீண்டும் புத்துணர்ச்சியோடு தன் கட்டுமான தொழிலை கவனித்துக் கொள்ள தொடங்கினார். நானும் பல மாத போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் என் பெருமைக்குரிய பைலட் சீருடையை அணிந்து கொண்டு தலை நிமிர்ந்து முழு தன்னம்பிக்கையோடு என் சொந்த எல்லையான விமானத்தின் காக்பிட்டிற்குள் நுழைந்தேன். கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அனுமதி கிடைத்ததும் என் விமானம் மேகங்களை கிழித்து கொண்டு எல்லையற்ற நீல வானில் அசுர வேகத்தில் பறந்தது. அப்போது என் வாழ்க்கையும் அத்தனை துரோக கட்டுகளையும் உடைத்தெறிந்துவிட்டு ஒரு புதிய சுதந்திரமான விடியலை நோக்கி பறப்பதாக என் ஆழ்மனம் உணர்ந்தது. துரோகங்களும் சதிகளும் தற்காலிகமாக நம்மை வீழ்த்தலாம், ஆனால் துணிச்சலும் தர்மமும் நம்மிடம் உண்மையாக இருந்தால் சட்டம் நமக்கு என்றும் துணையாக நின்று நீதியை நிலைநாட்டும் என்பதை என் வாழ்க்கை எனக்கு உணர்த்தி இருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.